ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை அமைச்சரோ யாரும் விமர்சிக்காதீங்க பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் இருக்கு? இல்லை, திமுகங்கிற கட்சி என்றைக்குமே சொந்த காலில் நின்னது கிடையாது. எந்த ஒரு பிரதமரும் இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. நேரு ஜெயிச்சதை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ 4வது முறை ஜெயிக்க முடியுமா? நமக்கு பிஜேபிக்கு 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ 3 தடவை 4வது தடவை 29ல் காங்கிரஸை தோற்றால் காங்கிரஸ் முஃப்த் பாரத் வந்துடும். அதனால எப்படி நினைக்கிறீங்க, வருமா வராதா? திமுக இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? ஸோ இங்கே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி இதையெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த மைனாரிட்டி முடியாதுன்னு ஆட்சியை கலைத்து தேர்தலை நடத்துமாறு கோரக்கூடும். அது ஒரு டாக்குமெண்ட்டு இவர் பேரில் இருக்குது, இன்னொன்று 3 பேர் பேரில் இருக்குது. அந்த 2வது டாக்குமெண்ட்டை காட்டல. இப்போ இந்த மாதிரி சொத்துக்கள்லேயே ஒழுங்காக கொடுக்காம இருந்தால் ஒருத்தரை தகுதி நீக்கம் பண்ணலான்னு வழக்கு போட்டிருக்காங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய தேவப்பிரியா வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டீலிமிட்டேஷன் இதை பற்றி ஒரு அடுத்த வர திங்கட்கிழமை வந்து இதுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இதில் என்னென்னா பாஜக வந்து திமுகவோட ஆதரவு கோரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா கூட அவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க திமுக இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காங்கிரஸ் வந்து இல்லை, நம்ம ஒன்றா இருப்போம், பிஜேபி எப்படி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிர்கட்சிகளாக கேரளாவில் இருக்கோம் அதே மாதிரி, ஆனால் அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி நம்ம 2 பேரும் தனியாக இருந்தாலும் பிஜேபி எதிர்க்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இந்த இடத்துல வந்து நம்ம பிஜேபியை வந்து ஆதரிக்கலாமா வேண்டாமா, பிஜேபி மோடி அவர்களை பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை அமைச்சரோ யாரும் விமர்சிக்காதீங்க பார்லிமெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் இருக்குது? இல்லை, திமுகங்கிற கட்சி என்றைக்குமே சொந்த காலில் நின்னது கிடையாது. 1967 தேர்தலில் ஒரு மாபெரும் கூட்டணியை ராஜாஜி வச்சு கொடுத்தாரு. 2014 மோடியா லேடியான்னு 39 தொகுதியிலையும் ரெட்டையில் நின்னப்பையும் இவங்க ஒரு முஸ்லீம் கட்சியும் ஒரு தலித் கட்சியும் வச்சு தான் சந்தித்தாங்க. திருப்பி 16 எலெக்ஷனில் 234 தொகுதியிலையும் ரெட்டையிலையும் நின்னப்பையும் இவங்க காங்கிரஸ் விசிகான்னு கூட்டணியை தான் வச்சுக்கிட்ட, காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகளை வச்சுக்கிட்டாங்க. ஸோ தனியாக நின்று பழக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் 2019 எல்லா தேர்தல்லையும் மாபெரும் கூட்டணின்னு போட்ட என்னைக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டு வந்துச்சோ, அந்த இது குரங்கு கதையில் அந்த தொப்பியை தூக்கி போட்ட மாதிரி காங்கிரஸ் முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி போய் ஆதரவு லெட்டரை கொடுத்த உடனே எல்லா கட்சியும் வந்தாச்சு. இப்போ இருக்கிறது அந்நியார் மாத்திரம்தான். அந்நியார உள்ள சேர்த்து தான் பிரச்சனைக்கே காரணம்னு அந்த பக்கம் திமுக முடிவு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ திமுகவுக்கு விழக்கூடிய 25% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த 25ல் பெருமளவில் ஒரு 10% மைனாரிட்டி ஓட்டுகள், அதில் 75% இங்கே போயிடுச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்ப 2 வழி தான் இருக்குது. ஒன்று பாஜகவோட போகணும், இல்லை தனியாக போகணும். பாஜகவோட போனால் அவங்க சேர்த்துக்க ரெடியாக. பாஜக கட்சியில் 2014க்கு பிறகு 2 குஜராத்தி சகோதரர்கள் கட்சியை இருக்க வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 கொள்கை தான். ஒன்று ஜெயிக்கணும், தேர்தலில் தோக்கக்கூடாது. 2வது முக்கிய கொள்கையை முடியிறப்பெல்லாம் செய்யணும். ஸோ பாஜகவுக்கு 3 முக்கிய கொள்கைகள். இந்த கொள்கைகள் 3 முக்கிய கொள்கைகள். ஒன்று அயோத்தியாவில் அந்த ராமர் பிறந்த இடத்துல கட்டணும். 2வது காஷ்மீரத்தை இந்தியாவோடு இணைக்கணும். இது 2 முடிஞ்சது. 3வது யுசிசி, அனைவருக்கும் பொது சிவில் சட்டம். அது முடியுமான்னு தெரியாது. ஆனால் இதோட இன்னொரு முக்கியமான கொள்கை சொன்ன பாருங்கள், ஜெயிக்கிறது. இப்போ 2 தடவை, முதல் தடவை 270 டார்கெட் 272ன்னு போட்டப்போ மக்கள் 274 ஒன்மாவே கொடுத்தாங்க, கூட்டணியாக 290. அடுத்த முறை 290, 302 இவங்களே கூட்டணியோட 340. ஆனால் இந்த முறை என்ன பண்ணாங்க, 400க்கு மேல் 4 சவுக்கி பாஸ்ன்னு கட்சியில் 294க்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு தொடர்ந்து 3 முறை கூட எந்த ஒரு பிரதமரும் இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. நேரு ஜெயிச்சதை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ 4வது முறை ஜெயிக்க முடியுமா? நமக்கு பிஜேபிக்கு 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் போனால் அவர் 100 இடத்துல பிரச்சாரம் பண்ணால் 75-80 இடத்துல பிஜேபி ஜெயிக்குது. இன்னொருத்தர் போனால் 85-90 இடத்துல ஜெயிக்குது. முதல் 100 இடத்துல ஒருத்தர் போனால் 75 இடத்துல ஜெயிக்கிறது மோடி போனார்.
இன்னொருவர் ராகுல் காந்தி போனால் இவங்க 85லேருந்து 90 சீட்டு ஜெயிக்கிறாங்க. பிஜேபி ஜெயிக்குது. ஸோ அதனால நமக்கு சீட்டை அதிகப்படுத்தினா சரி, இன்னைக்கு 543 சீட்டு. இப்போ இதை அப்படியே 50% இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொரு 270 கூடனா 815 வரும். ஸோ இதில் சவுத்தில் இருக்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 40, கம்பைன்ட் ஆந்திரா 42, 82, மேற்கு கேரளா ஒரு 20, உங்களுக்கு 102, இது 28, அதுக்கு பேர் என்ன கர்நாடகா. ஸோ 130, 130க்கு 50% சேர்த்தா 190, 65 சீட்டு கூட்டினா 195. மீதம் உள்ள 400ஐ 410க்கு 1.5 மடங்கு சேர்த்தால் 750. ஸோ 200. இப்போ இந்த லீடு டிஃப்ரென்ஸ் ஈஸி ஆகிடும். இன்னொன்று, இவங்களுடைய எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க பிஜேபி இன்றைக்கி நம்பர் 2ஆக கூட ஆளுங்கட்சி இல்லாமல் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இல்லாமல் இருக்குன்னா 3 ஸ்டேட்டு தான் இருக்குது, 4 இருக்குது. அதில் பஞ்சாப் இந்த முறை வந்துடுவாங்க. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஆந்திரா, கேரளா இந்த 3 தான். ஸோ இதில் கேரளாவில் சிறுபான்மையினர் அதிகங்கிற சிக்கல், ஆந்திராவில் கூட்டணி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் ஒரு சிக்கல். இப்போ இதில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே காங்கிரஸுக்கு கஷ்டம் வரும். 15. இன்னொன்று, காங்கிரஸுடைய ரெக்கார்டு ஒன்று தெரியுமா? இதையும் தமிழ்நாடு தான் துவக்கி வச்சுது. ஒரு முறை ஒரு ஸ்டேட்டை 3 முறை தொடர்ந்து தோற்றால் அந்த ஸ்டேட்டை ஜெயிச்சதில்லை. திரும்பி 67 தோற்று இன்றைக்கி நம்ம 27 இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், டெல்லியில் 15 வருஷம் ஷீலா தீக்ஷித் ஆண்ட பிறகு இவர் 2 தடவை வந்து 3ஆவது தடவை இப்போ இவங்க வந்துட்டாங்க. ஸோ இப்போ 3 தடவை 4ஆவது தடவை 29ல் காங்கிரஸை தோத்தால் காங்கிரஸ் முஃப்த் பாரத் வந்துடும். அதனால எப்படி நினைக்கிறீங்க, வருமா வராதா? ஏன்னா இப்போ வந்து போன வாட்டி வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அதிகமான சீட் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாட்டி வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. போன வாட்டி ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவர் லெவலுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வாட்டி இன்னும் தேய்மானமாகுமா இல்லை வளர்ச்சி அடையுமா? சார், எங்களுடைய பெரிய நம்பிக்கை ராகுல் காந்தி. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நமக்கு வெற்றி வந்துடும். இன்னொன்று, நீங்கள் சொன்ன போன தேர்தல்லையே அதிகமான வெற்றி 4 ஸ்டேட்டில் தான் கிடச்சிது. ஒன்று உத்தரப்பிரதேஷ், அது முழுக்க அகிலேஷ் யாதவால் வந்தது. 2வது ஹரியானா, அந்த ஹரியானாவில் பிஜேபி மீண்டும் வளர்ந்து காட்டிடுச்சு. உத்தரப்பிரதேசம் ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம், யோகி ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம்னு பிரிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 29 எம்பிக்களுக்கு சீட்டு கொடுக்காதன்னு சொன்னவங்களுக்கு யோகி கொடுத்தாராம். அதில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்களாம். ஸோ நார்மலாக பிஜேபி எப்பயுமே 3ல் 1 பங்கு எம்பியை மாற்றுவாங்க. பட் இவர் வேண்டான்னு சொன்னவர்களை மீறி அமித்ஷா கொடுத்தது ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இல்லை. இடைத்தேர்தலில் அங்கேயும் ஜெயிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் பெருசாக தோத்தாங்க. காரணம் அங்கே இருந்த கூட்டணி. அதையும் இப்போ ஜெயிச்சு காட்டிட்டேன். ஸோ பிஜேபியுடைய டைப் எப்படின்னா, ஒரு பாலை எவ்வளோ வேகமாக தள்ளுறீங்களோ அவ்வளோ வேகமாக எழும்பும். ஸோ லோயஸ்ட் பாயிண்ட்டு 2017 குஜராத் தேர்தலில் 150 ஜெயிப்போன்னு 98க்கு வந்தாங்க. அதன் பிறகு வேகமாக வளர்ந்தாங்க. இப்போ இந்த விட திமுக இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? ஸோ இங்கே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். கூட்டணி கூட்டப்போ பல விஷயமாக தூது போனாங்க. ஒரு பக்கம் ஆராசா போய் பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சார் போய் அஸ்ஸாம், கேரளா செலவை ஏற்றுக்கிறேன்னு ஒரு 5000 கோடிக்கு சொன்னோம். அதுக்கும் ஒத்து வரல. அப்புறம் நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தர் போய் பார்த்தாரு. அவர் பார்த்த உடனே அதில் தான் வந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் அதில் முடியல. அந்த பக்கம் மாப்பிள்ளை சார் என்ன பண்ணார்? ராகுல் காந்தி இப்போ கூட 30 நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு தான் நேற்று தான் வந்திருக்காரு. அவர் பாதி நாள் வெளிநாட்டில் இருக்கார். அதனால நாங்கள் உங்களுக்கு ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, லண்டன் இங்கெல்லாம் சொகுசு ஃப்ளாட்டு அதை பார்த்துக்கிற அளவுக்கு வருமானம் வரும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு கொடுத்ததால தான் கூட்டணி வந்துச்சு. அத்தனையும் வாங்கிக்கிட்டு அதோட ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிக்கிட்டு ஜெயிச்சு அடுத்த அன்றைக்கே வெளில போயிட்டாங்க. ஸோ நேற்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த இதில் முன்னாடி கடந்த 3 நாளில் 2 முறை கனிமொழியையும் 1 முறை திருச்சி சிவாவையும் அமித்ஷாவுடைய தூதுவர்கள் சந்தித்து இந்த இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில்லு லிஸ்ட்டு ஆலை. அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இதில் போடல. பட் என்றைக்கு வேணால் சபாநாயகரை வச்சு சேர்த்துக்கலாம். அவர் இந்த முறை 50% ஏற்றுவதை சட்டத்தில் கொண்டு வருவோம், அப்போ கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அம்பேத்கர் சட்டம் படி ஒரு 10 வருஷமும் சீட்டை மாற்றணும். இன்றைக்கி தென் சென்னையில் இருக்கிறது 20 லட்சம் பேர் ஒரு சீட்டை தேர்ந்தெடுத்தால் மேகாலயாவில் இருக்கணும் 20 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இல்லை, நேற்று தூது அனுப்பிச்சிருக்கான்றீங்க.
இப்போ தூதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன முடிவு இல்லை பண்ணி அங்கே தான் வரேன். இப்போ ஒழுங்காக அம்பேத்கர் சட்டப்படியாக டீலிமிட்டேஷன் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 49 ஆகும். அப்போ இன்னைக்கு 543ல் 39னா 7%. ஆனால் 817ல் 49னா 5%, குறையும். ஸோ இந்த 50% இன்க்ரீஸ் கொடுத்தால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மற்றது செஞ்ச ஸ்டேட்டுக்கு பாதிப்பு வராது. ஸோ இது இன்னைக்கு இதை ஒத்துக்கலைன்னா நாளைக்கு எந்த இதுவுமே நாளைக்கு அகிலேஷ் யாதவோ இவரோ ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க, பீகார் யூபி எங்களுக்கு இது நஷ்டங்கிற கேள்வி வந்தால் இது கிடைக்காது. ஸோ இது தென் மாநிலங்களுக்கு நல்லது தான் என்ற நிலையில் திமுகவும் அதே மாதிரி ஆந்திராவில் இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இவர் ராஜ்யசபாவில் இவருக்கும் சீட் இருக்கு, தெலுங்கானாவில் இவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே 294ஓடு வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் அவங்க 19 எம்பி இங்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி இதில் உத்தவ் தாக்கரேலேருந்து ஒரு 8 எம்பி வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 325க்கு வந்துடுச்சு. இன்னொரு 35 திமுக வந்தால் 24 வந்துடுது. திமுக வந்துருன்றீங்களா? திமுக இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட். என்ன சொல்றாங்கன்னா திமுக நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாத ஓப்பனா வெளிநடை பண்ணிடுவாங்க. இல்லை, அதன் பிறகு சமீபத்தில் 2020 ஒரு தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னால், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தால் 3/2 மெம்பர்ஸ் பிரசன்ட் கிடையாது, மொத்த ஸ்ட்ரென்த்தில் வேணும்னு இருக்காங்க. ஸோ திமுக ஆதரவு தரலைன்னா இந்த பில்லு கொண்டு வர மாட்டாங்க. அதனால தான் அஃபிஷியல் லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஸோ அஃபிஷியல் லிஸ்ட்டில் சேர்க்காமல் இருக்குது. நேற்றைய தினம் ஜூம் மீட்டிங்கில் முதலில் பேசியது கலாநிதி வீராசாமி. அவர் என்ன சொல்லிட்டார், காங்கிரஸுக்கு பாடம் கொடுக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது 50% வருதுன்னா நம்ம ஆதரிக்கலாம்னு பேசுகிறார். அது அவர் எந்த அணின்னு எனக்கு தெரியல. ஏன்னா குறைஞ்சபட்சம் 3 அணி இருக்குது. ஒன்று இது பையன் அணி, இன்னொன்று கனிமொழி அணி, 3வது அஃபிஷியல் திமுகன்னு சொல்லாமல். ஸோ இவர் அந்த முதியோர் அணி, அது முதியோர் அணி, முதியோரில் இவர் வாரிசாகிடுது, அதனால் இவர் முதியோர் அணியில் வர்றாரா. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஈரோட்டை சேர்ந்த பிரகாஷ், அவர் உதயநிதி அணி. அவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம காங்கிரஸுக்கு இது பண்ணணும். அதன் பிறகு திருச்சி சபா ஆராசா கனிமொழி பேசுகிறப்ப தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ காங்கிரஸுக்கு பாடங்கத்து கொடுக்கணும் என்ற நிலையில் 50% அதை சட்டத்தில் இருந்தால் ஆதரவு கொடுக்குறோன்னு இருக்காங்க. காங்கிரஸ் திமுக கொடுத்தா கூட இன்னும் ஒரு 10 சீட்டு ஷார்ட் இருக்குது. ஸோ அதுக்குரிய ஸ்டெப்ஸ் கிடைச்சா தான் வரும். அப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரும் துவங்க இருக்கின்றது இன்னும் சில நாட்களில். அதில் இந்த லஞ்சம் மொழி நெஞ்சை நிமிர் போன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டாலும் கூட இன்னும் அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ற பயம் இன்னும் விஜய் போன்றவர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க சார்? 2-3 விதமாக போயிட்டுருக்கு. முதல்ல என்ன நினச்சாங்க, பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஓட்டிட்டு நவம்பரில் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு ஆட்சியை கலைச்சி கோருவோம், அதாவது யூபி எலெக்ஷனோடு சேர்த்துனாங்க. அதன் பிறகு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஜெயிக்க முடியுமா? சரி, பேசாமல் ஆப்ரேஷன் எல் போட்டு ஏன் ஜெயிக்க முடியாது? இல்லை, அதாவது 35% விஜய் வாங்கியதில் ஒரு 7-8% ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் வந்திருக்கு. அதாவது என் பையன் சொன்னால், என் பேரன் சொன்னால், இவங்க வந்தால் மாறுன்னு சொன்னது, கரண்ட்டு கட்டு, சட்டம் ஒழுங்கு, இது சிக்கல் வர்றதுனால அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டில் பாதி போகலாம் என்ற பயம் அவங்க எடுத்த கருத்து கணிப்பிலேயே வந்திருக்கு. ஸோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால பேசாமல் ஆப்ரேஷன் எல் அப்படின்னு போட்டு அதை உடச்சி இப்போ ஒரு 15 எம்எல்ஏ எடுத்துடலாங்கிறல. ஆப்ரேஷன் எல்லுன்னா பிரேக் லீஃப். ஸோ அதில் 6 எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இபிஎஸ் கூட்டத்தில் 4 பேர் கலந்துக்கல. ஸோ 4 வந்தால் 10, திமுகலையும் ஒரு 5 பேசிகிட்டு இருக்காங்கங்கிறாங்க. இது பண்ணலாங்கிறப்ப தான் ஏற்கனவே அதிமுக போட்ட வழக்கில் உங்களுக்கு 5 சீட்டுக்கு எலெக்ஷன் வைக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. திருப்பி இன்பதுரை மீதி 2 சீட்டுக்கும் அதை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இடைத்தேர்தலே இப்போ கொடுத்துருக்கிறது ஜூலை 31 வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி தினகரன் படியாக நேற்றுக்கு தேர்தல் கமிஷனரை கேள்வி கேட்டப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு வைக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்னதாக இருக்குது. ஸோ எலெக்ஷன் வரலன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடிட்டு 8ஆம் தேதி பட்ஜெட் பாஸ் பண்ணுறதில் இது நாங்கள் 2500 கொண்டு வரணும்னு பார்க்குறோம், நாங்கள் பஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பார்க்குறோம். பட் நிதி நிலைமை இந்த சிக்கல் இருப்பதால் அது அடுத்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடுத்த பட்ஜெட்டில் கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகாக இதையெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த மைனாரிட்டி முடியாதுன்னு ஆட்சியை கலைத்து தேர்தலை நடத்துமாறு கோரக்கூடும் அப்படின்னு ஒரு தகவல். அப்போ இதே கம்யூனிஸ்டுகள்
விசிகா, காங்கிரஸ் இந்த கூட்டணி இருக்குமா? எப்படி? காங்கிரஸ், IUML கண்டிப்பாக இருக்கிறது. விசிகா, முழு விசிகா வருமா, மர்மலர்ச்சி விசிகான்னு இந்த 2 MLAக்கள் அவர்கள் கூட்டி வருவர்கள் வரலாம். சிபிஐ இங்கே இருக்கும், சிபிஎம் வெளில போகலாம். ஆல்மோஸ்ட் சிபிஎம்மை தவிர மீதி எல்லாமே ஓரளவு இங்கே இருக்கும். ஆமாம், ஏன்னா சிபிஐ வந்து அமைச்சரவையிலே பங்கேற்க தலி ராமச்சந்திரன் அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. ஆமாம், பல்வேறு குற்றப்பத்திரிகைகள் நிறைய வச்சிருக்காரு. நீங்கள் ரொம்ப தேட வேணாம், வினவு வெப்சைட்டில் போங்க, அதுவும் கம்யூனிஸ்ட் வெப்சைட்டில் போனால் தலி ராமச்சந்திரனை பற்றி அவர் எவ்வளோ பெரிய தாதா, நம்ம இது வடநாட்டில் பாகுபலிம்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இதில் இன்னொன்றும் ஓடிட்டுருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் வெற்றி பெற்றது செல்லாதற்கு பதில் கொடுங்கள்னு வந்திருக்கு. நம்ம ஜோசப் விஜய் ஐயா இருக்கார் இல்லைங்க, அவர் 2 இடத்துல நின்னார். திருச்சி கிழக்கில் அவர் பிரச்சாரத்தின் போது குழந்தைகளிடம் கேட்டார், அப்பா அம்மா கிட்ட எப்படி சாக்லேட் வேணும்னு கேட்குறீங்களோ அது மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டு அடம்பிடிங்கன்னு சொன்னார். ஜெயிச்சப்புறம் குட்டீஸ்க்கு நன்றின்னு சொன்னார். இதனால் அவர் வெற்றி செல்லாது, என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும், வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும்னு கோரியிருக்கார். அந்த காரணத்தினால்தான் இடைத்தேர்தல் பின்னிருக்கு. ஏன்னா விஜய் ராஜினாமா பண்ணிட்டேன்னு நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா இந்த தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தால் ஜெயிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு இனிகோ எரிதராஜ். அவர் ரொம்ப நல்ல மனுஷர். ஒரு 1000 கோடி செங்கல்பட்டு டயோசிஸ் ஊழலில் அவர் பேரும் இருக்குது. ஆனால் அது கூட பரவாயில்ல, பெரம்பூர் தேர்தல் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு வாக்காளர் பேரில் திமுக வழக்கு போட்டிருக்காங்க. இதுலேயும் போட்டிருக்காங்க, டீனர்லேயும் போட்டிருக்காங்க. இல்லை அதெல்லாம் சந்திச்சிடலாம். டீனர்லாம் கூட ஒரு வாக்காளர் தான் ஓட்டு போட்டிருக்காரு. இல்லை கேஸ் போட்டு இல்லை கேஸுடைய டீட்டெயிலில் தாங்க இருக்குது. இப்போது இந்த மொபைலு என்னுடைய மொபைலு, இது என் சொத்து. ஐயா என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தான் நேற்று வேறொரு மொபைல் வாங்கினீங்களே, இதை எனக்கு கொடுத்துருங்கன்னு 4000 ரூபா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் என் மொபைல்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. விஜய் அங்கிள் அண்ணா நகரில் ஒரு சொத்து வச்சுருந்தார். பிப்ரவரி மாதம் 35 கோடி ரூபாய்க்கு அவருடைய அவருடைய நண்பர், அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, சத்யம் டிவி ஓனருக்கு, ஆலிவ் ஃபவுண்டேஷனுக்கு விற்றுட்டார். ஈஸியில் காட்டுது. ஆனால் சொத்துலேயும் அதையும் காட்டியிருக்காரு. விற்ற சொத்தை எப்படி கணக்கு காட்டலாம்? அதில் இன்னொரு காமெடி, அதுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக தான் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்டை விற்றது அமைச்சர் வெங்கட்ராமன். அவர் தான் அக்கௌண்டன்ட்டு. வித்த சொத்தியே ஞாபகம் இல்லாமல் சேர்த்துருக்காரு. இதை எப்படி சேர்க்கலாம்? அடுத்தது பார்த்தா நம்ம போரூரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, சங்கீதா கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வரும்னு சொன்னால் திருமங்கலம் ஜங்ஷன்லேருந்து முகப்பேர் போகிறப்ப 2வது ப்ராப்பர்ட்டி. இந்த S.A. சந்திரசேகர் ஐயா இருக்கார் பாருங்கள், எப்பயுமே ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப நல்ல ஜங்ஷனில் 2வது ப்ராப்பர்ட்டி தான் எடுப்பார். ரோடு வைடனிங் வந்தால் சிக்கக்கூடாது, அவ்வளவு திறமையாக யோசிப்பார். விஜய் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு 90% காரணம் அவர் தான். ஸோ போரூர் ப்ராப்பர்ட்டி மொத்தம் 3 டாக்குமெண்ட்டாக வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டு 3ஐயும் சேர்த்து போட்டு 3 வேல்யூயும் சேர்த்து போட்டிருக்காரு. அஃபிஷியலாக ஸ்வோன் அஃபிடவிட்னு சொன்னால் ஒரு பக்கத்துலேயும் கையெழுத்து போடணும். நான் முழுமையாக படித்து இதில் உள்ளதை பிரமாணம் எடுத்து உண்மை என்று சொல்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் தப்பாக இருக்குது, அங்கே வித்த சொத்து இருக்குது. அடுத்தது பார்த்தா வடபழனி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு குமரன் காலனியில் ஒரு கல்யாண மண்டபம் பேர் JS கல்யாண மண்டபம்னு, ஜேசன் சஞ்சய்னு பேர். அது ஒரு டாக்குமெண்ட்டு இவர் பேரில் இருக்குது, இன்னொன்று 3 பேர் பேரில் இருக்குது. அந்த 2வது டாக்குமெண்ட்டை காட்டல. இப்போ இந்த மாதிரி சொத்துக்கள்லையே ஒழுங்காக கொடுக்காம இருந்தால் ஒருத்தரை தகுதி நீக்கம் பண்ணலான்னு வழக்கு போட்டிருக்காங்க. போன மாதம் மத்திய பிரதேசில் ஒரு தேர்தல் வந்ததுங்க, ராஜ்யசபா தேர்தல். அந்த ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டு போடுறது MLA தான். ஆமாம், இருக்கிற MLA கணக்கில் 2 பிஜேபிக்கு வரும், 1 காங்கிரஸுக்கு போகும். காங்கிரஸ் சார்பாக வடநாட்டில் வளர்ந்த தமிழரான மீனாட்சி நடராஜனை நிற்க வச்சாங்க. அவர் தன்னுடைய வேட்பு மனுவில் தெலுங்கானாவில் 2022 வாங்கின வழக்கை போடலை. ஸோ இதை சுட்டி காட்டின உடனே அவர் தகுதி நீக்கமானார், பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஆனால் MLA எலெக்ஷன்லலாம் இருக்கிற 2.5 லட்சம் பேர் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 90% பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இவ்வளவு கிளியராக இருக்கிறப்ப வழக்கு நடந்தால் சிக்கல் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சோனியா காந்தி 2004 தேர்தலில் ஜெயித்த உடனே NDA சேர்பர்சன்னு போட்டாங்க. அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லி அவங்க ராஜினாமா பண்ணி திருப்பி அந்த சட்டத்தை திருத்திட்டு அமைதியில் மீண்டும் நிற்க வேண்டியதாச்சு. ஸோ இப்போ இந்த சீட்டில் உடனே கோர்ட்டு நடந்தா, ஆனால் கோர்ட்டு எவ்வளோ வேகமாக நடக்குன்னு நமக்கு தெரியும். 2011 ஸ்டாலின் ஜெயிச்சது செல்லாதுன்னு
வழக்கு 26 வரைக்கும் போய் அப்பாவும் வழக்கே அப்படிதான் நடந்துச்சு. இல்லை அப்பாவாவது விட்டுருங்க, அப்பாவுக்கு தீர்ப்பு வந்து ஸ்டே ஆயிருக்கு. ஸ்டாலின் வழக்கில் 2025 டிசம்பரில் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கொடுத்த எனக்கு இது ஜனவரியில் டைம் தரேன்னு. ஜனவரியில் கொடுத்ததை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த எந்த ஆதாரமும் எனக்கு திருப்தி தரல. இல்லை சார், எங்கிட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது. அடுத்த மாதம் டேட்டு பிப்ரவரியில் அவர் டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. என்னடான்னா, ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு பணம் கொடுக்குறாருன்னு செய்தி வர கேமராவோட இது சைதை துரைசாமி போய் தட்டுறாங்க, இவங்க வெளியில் நிற்கிறாங்க. இதுக்குள்ளே எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்ல அவங்களும் வர, அவங்க முன்னாடி எடுத்த வீடியோ. ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே விட்றாங்க. போனால் ஒரு ரூமில் மூட்டை ஒரு சில மூட்டைகளும் பல மூட்டைகள் நகர்ந்த ஆதாரங்களும் பின்வழியாக போனதுக்கு அந்த மூட்டைகள் ப்ளஸ் அதில் பூத் ஸ்லிப்பு ஸ்டாலின் பேரோடு. இந்த வீடியோ அன்எடிட்டட் ஒரிஜினல்னு எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் கேட்டுட்டு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது மார்ச் மாதம் நடந்தது. நடுவில் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த 2 நீதிபதிகளும் நாங்கள் விலகிக்கிறோம், தீர்ப்பு விசாரணை முடிஞ்சாச்சு, தீர்ப்பு தான் ஒத்தி வச்சிருக்கு, மீண்டும் விசாரிங்க, வேறு பெஞ்சு போட்டுங்கன்ட்டார். அமித்ஷா கையில் எடுத்துக்கிட்டாருன்னா எனக்கு தோணுது. ஸோ 2011 வழக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் 7 நாளில் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஒரு நாள் பரிசீலனை, இன்னொரு நாள் வாபஸ் வாங்கிறதுக்கு 14 நாளில் தேர்தல், 21 நாளில் முடியுது. நீங்கள் 2100 நாளில் இது பண்ணாமல் 3 மாதத்தில் வழக்க முடிக்கணும்னு போட்டால் இந்த முறை 56 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 56ல் 52ல் ஒன்றுமே இருக்காது, ஒரு ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காருன்னு வருது. பட் இந்த மாதிரி பிரமாண பத்திரம், அதே மாதிரி உதயநிதி போன எலெக்ஷனில் அவர் 2 சொத்துக்கு ரொம்ப காமெடியாக இருக்குங்க. நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு வீடு கிடையாது, காரு கிடையாது, 10,000 பணம் தான் இருக்குது, கேஷ் இன் ஹேண்டு 10,000, பேங்க் 40,000, கேஷ் இன் பேங்க்கு 40,000 ஆச்சா. ஆனால் அந்த வீடு இருக்குது பாருங்கள், அது 2 டாக்குமெண்ட்டில் வாங்கினாருங்க. வீடு ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் 2007 ஜனவரியில் 14 கோடிக்கு வாங்கினார். அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி அவருடைய மொத்த சொத்து வருமானம்லாம் சேர்த்தா 2 கோடி தான், அவர் மனைவியை சேர்த்து. ஆனால் 6 மாதம் கழித்து 14 கோடிக்கு வாங்குறாரு. அது அப்போ சினிமாவில் நடிக்காத ஆனால் மிகவும் திறமையான இளைஞராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 10.5 கோடி ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு கடனை கொடுத்து அதில் வாங்குறாங்க. அந்த ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடைய டைரக்டர்ஸு உதயநிதி ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும். இப்போ இவர் அமைச்சர் ஆனதுனால அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு கிருத்திகா உதயநிதி. ஏன்னா இந்த கடன் இன்றைக்கும் வரலன்னு 26லையும் கட்டார். ஆனால் 21 தேர்தலில் நான் என்னுடைய கம்பெனியான சிவப்பு அரக்கன் ரெட் ஜெயண்ட்டில் 7.5 கோடி போட்டிருக்கேன்னு காட்டினார். இப்போ அந்த கம்பெனியை எடுத்துட்டார். அந்த 7.5 கோடி என்னாச்சு? ஸோ உதயநிதி ஜெயிச்சதுலேயும் சிக்கல் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2011 தேர்தல் இன்றைக்கி வரைக்கும் இழுத்துட்ருக்கு. 2016 அப்பாவு தோத்தது, தீர்ப்பு வந்து அதுக்கும் ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இதை 3 மாதத்தில் எம்பி லாட்டில் முடிக்கணும். ஸோ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டா இந்த சிக்கல்லாம் முடிஞ்சிடும்னு விஜய் அவர்கள் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு இது பண்ணுவார்னு ஒரு செய்தி ஓடுது. கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.